எபிசோட் 16. அரசரின் வெற்றி நகைச்சுவை. விஜயநகர அரசில் சிரிப்பையும் சூழ்ச்சியையும் சுமந்து வரும் ஒரே மனிதர் நமது நகைச்சுவை வேந்தர் தெனாலி ராமன். ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு புதிர் தோன்றியது. நமது அரசில் யாருக்கு எதையும் சிந்திக்காமல் நடவடிக்கை எடுக்கச் சொன்னால் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என அரசர் யோசித்தார். இதற்கான விடையை கண்டறிய ஒரு திட்டத்தை தீட்டினார். அன்றைய அரண்மனை நவமியில் அமைச்சர்கள், கோட்டை காவலர்கள் மற்றும் முக்கிய மதிப்புமிக்க மனிதர்களை அழைத்து அரசர் தன் யோசனையை அறிவித்தார். நாளை காலை அரண்மனையின் இடதுபுற பகுதியில் ஒரு பெரிய மரத்தில் ஒரு பொருளை தொங்கவிடுவேன். அதை எவரும் பார்த்து எந்த காரணத்திற்காக அது தொங்குகிறதென்று யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் யாராவது அதை விலக்க நினைத்தால் அவர்களுக்கு பரிசு கிடைக்கும். அடுத்த நாள் காலை பெரிய கூட்டம் திரண்டது. மரத்தின் கிளையில் தொங்கிவிட்ட பையில் என்ன இருக்கிறது என்று பலர் யோசித்தனர். யாரும் அருகே சென்று பார்க்கும் வரை அதை பற்றி கிசுகிசுக்களும் பரப்பினர். ஆனால் யாருமே அதை பிடிக்க முன்வரவில்லை. தெனாலிராமனும் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் ஒரு கருணையுடன் உள்ளம் கொண்டவர் என்பதால் அரசர் இந்த விளையாட்டை ஏன் நடத்தியுள்ளார் என்பதை அசலாகவே புரிந்து கொண்டார். கூட்டத்திற்குள் அமைதியாக சென்று பையை இறக்கி எடுத்து ஓர் உலர்ந்த இலைகளால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டார். பையை அரசரின் முன் கொண்டு வந்து வைத்தார். அரசர் ராமனை பார்த்து ஒரு சில நிமிடங்கள் சிரித்தார். நீ இது செய்ததற்கு பின்னால் என்ன காரணம் என கேட்டார். ராமன் மெதுவாக சிரித்து சொன்னார், அரசே, சூழ்ச்சிகளை வெற்றி பெற ஒரே வழி அதனை நேரடியாக எதிர்ப்பதல்ல. சூழ்ச்சியை புரிந்து அதன் நீட்சி இல்லாததை நிரூபிப்பதே மிகச் சிறந்த யுக்தி. அரசர் ராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அவர் கூட்டத்தாரிடம் திரும்பி, இந்த மாலை நீங்கள் கற்ற பாடம், பாசாங்குகளை அடிப்படையாக வைத்து எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்பதுதான். தெனாலிராமன் இதை உணர்த்தி வெற்றி பெற்றார் என்றார். அரசர் கிருஷ்ணதேவராயரும் அந்தந்த குழுவினரும் ராமனின் நகைச்சுவை புத்தியை கண்டு நன்றி கூறினர். அரசர் இதனை வெற்றி நகைச்சுவை என பெயரிட்டார். ஏனெனில் இதன் முடிவில் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். இது அரசின் அனைவருக்கும் மனதில் நீண்ட நாள் இருக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைந்தது.